ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு கப் கேழ்வரகு மாவு பயன்படுத்தி ஒரு சூப்பரான ராகி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியாக செய்யலாம், ஹெல்தியானதும் கூட. அதே நேரத்தில் இது சாப்பிட்றப்போ ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த டேஸ்ட் அண்ட் சாஃப்டாக இருக்கக்கூடிய ராகி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராகி அல்வா பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு கப் ராகி மாவுக்கு நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு விஸ்க் வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு கப் ராகி மாவுக்கு 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த வெல்லத்தை நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த வெல்லம் ஜஸ்ட் கரைஞ்சால் மட்டும் போதும். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு 1 or 2 minute இது அப்படியே கறந்து விட்டோம் அப்படின்னா இது நல்லா கரைஞ்சி வந்துடும். இது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளைப்பாகுவை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த வெள்ளைப்பாகுவை இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் கல், தூசி, மண் அதெல்லாம் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறோம். நீங்கள் சுத்தமான வெல்லம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணாமல் கூட யூஸ் பண்ணலாம். இந்த வெள்ளைப்பாகுவை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ இது லைட்டாக கொதித்து வர ஆரம்பித்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கக்கூடிய கேழ்வரகு மாவை இதோட சேர்த்துக்கலாம். கேழ்வரகு மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம விஸ்கு வச்சே ஒரு 1 or 2 minute இது கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இது நல்லா வெந்து வந்துடும். இந்த கேழ்வரகு மாவு இந்த வெல்லம் ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். ஒரு 1 or 2 minute போல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். 2 minutes நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ லைட்டாக கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 1 minute அப்படி இல்லைனா ஒரு 2 minute இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கெட்டியாகி நல்லா வெந்து வந்துடும். கரெக்டாக எனக்கு 4 minutes ஆச்சு. பாருங்கள், 4 minute அப்புறம் நல்லா இந்த மாதிரி கெட்டியாகி இருக்குது. இது நல்லா கெட்டியாகி இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் இதில் ஒரு 2லிருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு 3 to 4 minutes மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். 4 minutes நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நெய் லைட்டாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ராகி அல்வாவும் லைட்டாக பேனில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் 1லிருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு 3 to 4 minutes வரைக்கும் மறுபடியும் இதை நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். ஓவராலாக அதை குக் பண்ணுறதுக்கு ஒரு 20 to 25 minutes வரைக்கும் ஆகும். நம்ம அவசரப்பட்டு சீக்கிரமாக குக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ராகி மாவோட பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும். அதனால் நல்லா டைம் எடுத்து இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம மறுபடியும் நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி இது கெட்டியாக திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ராகி அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை இந்த மாதிரியும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு ஆற விட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அப்படியும் கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நான் அது டெக்கரேஷனுக்காக வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஹெல்தியான ராகி அல்வா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.